ஒரு பெரிய கார், அது போக 2, 3 டூ வீலர்ஸ் நிப்பாட்டுற மாதிரி ரெக்டாங்குலர் ஷேப்ல பெரிய கார் பார்க்கிங், 16க்கு 16 அடி சைஸ்ல நல்ல ஸ்பேஷியஸான லிவிங் ஹால், டைனிங் ஸ்பேஸோட பெரிய கிச்சன், மாஸ்டர் பெட்ரூம், கிட்ஸ் பெட்ரூம், ரெண்டுலையுமே அட்டாச்சு பாத்ரூம், அது போக அவுட் சைட் பாத்ரூம்னு வீட்டை சூப்பராக பிளான் பண்ணி கட்டியிருக்காங்க. இந்த வீட்டை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸை வீடுக்குள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இது சவுத் ஃபேசிங் சைட். வீட்டோட மெயின் டோரை ஈஸ்ட் ஃபேசிங்கில் கொடுத்துருக்காங்க. வீடு அமைஞ்சிருக்கிற மொத்தம் லேண்ட் ஏரியா 3.25 சென்ட், அதாவது 1400 ஸ்கொயர் ஃபீட். சைட் வந்து 35 அடி அகலமாகவும் 40 அடி நீளமாக இருக்குது. பில்டிங்கை வந்து 1300 ஸ்கொயர் ஃபீட்டில் கிரவுண்ட் ஃப்ளோரில் மட்டும் கட்டியிருக்காங்க. இது வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன். ரெக்டாங்குலர் ஷேப்பில் நல்லா அகலமாக பிளான் பண்ணி ஸ்ட்ரைப்ஸ்னு டெக்ஸ்ட் டிசைன்ஸும் ஒயிட் கலர் ஜாலி ஒர்க்கெல்லாம் பண்ணி எலிவேஷனை நீட்டாக பிளான் பண்ணியிருக்காங்க. என்ட்ரன்ஸ்க்கு மைல்டு ஸ்டீலில் பெரிய மெட்டல் கேட். கேட் ஓப்பன் பண்ணி உள்ளே என்டர் ஆன உடனே கார் பார்க்கிங். சைஸ் 21க்கு 11. வால்ஸுக்கு ஃப்ளோருக்கு ஃபுல்லாமே டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. இதில் ஒரு பெரிய கார், அது போக 2, 3 டூ வீலர்ஸை தாராளமாக நிப்பாட்டிக்கலாம். கார் பார்க்கிங் அடுத்து 6க்கு 5 அடி சைஸில் கிரானைட் ஃபினிஷில் சிட் அவுட் ஏரியா. வாட்டர் ஃபெசிலிட்டிக்காக சைட்டோட ஜலமுறையில் போர் போட்டு பக்கத்தில் பெரிய வாட்டர் சம் கட்டியிருக்காங்க. இது வீட்டோட மெயின் டோர். டீக்குட் டோர் ஈஸ்ட் ஃபேசிங்கில் இருக்குது. டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே என்டர் ஆன உடனே ஸ்பேசியஸ் லிவிங் ஹால். சைஸ் 16க்கு 16. வீடு முழுக்க தரைக்கு 4க்கு 2 அடி சைஸில் கிளாசி ஃபினிஷ் வெர்டிஃபை டைல்ஸ் வச்சுருக்காங்க. வெஸ்ட் சைடில் பேஸ் கேபினெட்டோட ப்ரௌன் அண்டு ஒயிட் கலர் காம்பினேஷனில் பெரிய டிவி யூனிட் கொடுத்துருக்காங்க. சீலிங்க்கு ஜிப்சம் போர்டில் அழகாக ஃபால் சீலிங் ஒர்க் செஞ்சுருக்காங்க. அடுத்து ஹாலில் இருந்து சவுத் ஈஸ்டில் அமைஞ்சிருக்கிற கிச்சன் கம் டைனிங் என்றாரோ. சைஸ் 16க்கு 10. டேபிள் டாப்புக்கு கிரானைட் ஃபினிஷிங் கொடுத்து கீழே பூரா பிவிசியில் பேஸ் கேபினட்ஸ் அமைச்சிருக்காங்க. டேபிள் டாப் மேலே ஓவர்ஹெட் கேபினெட்ஸும், அதுக்கு மேலே எல் ஷேப்பில் பெரிய லாஃப்ட் செல்ஃப் கொடுத்து பூரா அதுக்குமே கபோர்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இது டைனிங் ஸ்பேஸ். சீலிங்கில் ஃபால் சீலிங் ஒர்க்கும், கார்னரில் டேபிள் டாப் ஹேண்ட் வாஷ் பேசின் வித் பேஸ் கேபினெட்ஸும், அது போக க்ராக்கரி ஐட்டம்ஸ் வைக்கிறதுக்காக வாலில் கபோர்ட் ஒர்க்கும் பண்ணியிருக்காங்க. அடுத்து டைனிங் ஸ்பேஸில் இருந்து சவுத் வெஸ்ட்டில் அமைஞ்சிருக்கிற ஃபர்ஸ்ட் பெட்ரூம் கென்றாரோ. இது மாஸ்டர் பெட்ரூம். சைஸ் 16க்கு 10. வாஷிங் மிஷின் ஃபிட் பண்ணுறதுக்கான ப்ரொவிஷன் இங்கே கொடுத்துருக்காங்க. இது அட்டாச்சு பாத்ரூம். சைஸ் 6க்கு 4.25. வெஸ்டர்ன் டாய்லெட் டைப். வால்ஸுக்கு ஃப்ளோருக்கு ஃபுல்லாக டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. அடுத்து ஹாலில் இருந்து நார்த் வெஸ்ட்டில் அமைஞ்சிருக்கிற செகண்ட் பெட்ரூம் கென்றாரோ. இது கிட்ஸ் பெட்ரூம். சைஸ் 10க்கு 10. இது அட்டாச்சு பாத்ரூம். சைஸ் 6க்கு 4.25. இதுவும் வெஸ்டர்ன் டாய்லெட் டைப்.
படிக்கட்டு கீழே அவுட் சைட் பாத்ரூம், சைஸ் 6க்கு 3.5, இந்தியன் டாய்லெட் டைப். இந்த வீடு கோயம்புத்தூர் டு மேட்டுப்பாளையம் ரோட்டில் பெருநாயக்கன்பாளையம் அடுத்து வீரபாண்டி பிரிவில் லொக்கேட் ஆயிருக்கு. லேண்டோட சேர்த்து இந்த வீட்டோட டோட்டல் ப்ரைஸ் 59 lakhs. ப்ரைஸ் வந்து நெகோஷியபிள். மற்ற டீட்டெயில்ஸ் கான்டாக்ட் நம்பர் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மீண்டும் அடுத்த எபிசோடில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.